ஹாய், சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்தோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோன்றதுனால அதை நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், ஒரு 4 மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் நான் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் வந்து 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா அதை பொரிய விடுங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நீங்கள் எண்ணெயில் இப்போவே சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அது உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை வந்து நான் 2ஆக பிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் தூளாக சாப்பரில் போட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி வெங்காயம் ஒரு நல்ல பிங்கிஷ் கலரில் வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த எண்ணெயிலே ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக்க விடாதீங்க. அது கறி குழம்புக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லைட் பிங்கிஷ் கலரில் வர வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிங்கிஷாக வதங்கின பிறகு இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வீட்டிலையே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் கடையிலலாம் வாங்க மாட்டேங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் அரைச்சிப்போம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. ரொம்ப கசந்துற அளவுக்கு வதக்கக்கூடாது. அப்புறம் குழம்புல அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி அந்த கசப்பு ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை வந்து நான் அதே மாதிரி சாப்பரில் தான் போட்டு நல்லா தூளாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் குழம்புக்கு இடையில நம்மளுக்கு தக்காளி அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய பீசஸாக கிடைக்காம நல்லா எல்லாமே மசிஞ்சு வரும். இதிலிருந்து பாதி மிக்சரை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி மீதி இருக்க அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, தக்காளி வெங்காயம் நம்ம வதக்குனது, அதில் மட்டன் வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா, இது மட்டும்தான் இந்த குழம்புக்கு நான் சேர்த்துருக்க மசாலா பொடிங்க, வேறு எதுவுமே சேர்க்கலை. இதுலேயே நம்மளுக்கு வந்து குழம்பு சூப்பராக வருங்க. நீங்கள் வந்து வேறு எதுவுமே அடிஷ்னலாக நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள்லாம் இருக்குது, நான் குழம்பு மிளகாத்தூள்லாம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள்னு தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மட்டன் வேக வச்ச சூப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த என்டையர் குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் வேக வைக்கும் போது போட்ட ஒரு 4 மிளகுலாம் அதில் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் சூப்பை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே நான் சேர்த்தேன், நல்லா தான் இருக்கும் மிளகு, அதை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து நான் இந்த அரைச்சொல்லியா பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் வதக்கி தனியாக எடுத்து அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போதே வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் தேங்காயும் சேர்க்க போகிறேன். அதனால் கண்டிப்பாக குழம்பு வந்து கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சு அந்த டைம் ஆக வந்து குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ வந்து நல்லா குழம்பு வந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போது நான் 2 பத்தை தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நான் இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேங்க. அது நடுவில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். அந்த கேப்பில் நான் சாதம் அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் இந்த மட்டன் வந்து நான் 1/2 kg மட்டன் தான் வாங்கினேன். அதிலே கொஞ்சம் வந்து நான் தொக்கும் எடுத்து சைடில் பண்ணிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து தொக்கு அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தொக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நான் ஒரு 4 பீஸ் மட்டன் எடுத்து அதில் வந்து மட்டன் ஆம்லேட்டுன்னு ட்ரை பண்ணி சண்டே ஃபுல்லாக மட்டன் வாரமாக நான் பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு, மட்டன் தொக்கு, அப்புறமா மட்டன் ஆம்லேட்டுன்னு வச்சு சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. பாய்.